எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Writing names in this book can result in death of the person within 24 hours. பொய்யா அதுக்குள்ள போட்டுட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லு. வாங்க போலாம் சொல்றேன். இங்கே சொல்லு. பரவாயில்ல வா. சரி வா சொல்றேன். ஏய் வைடா மாட்ட ஓடி போடா. என்னப்பா? ஏய் சொல்லானே நான் சொல்றேன். சொல்றேன் இரு. இப்பவே சொல்றேன். பேட்றான்டா. ஓ சொல்றேன். இப்பவே சொல்றேன். ஏய் ஹைடா. ஐ பண்ணு. என்ன விஷயம்னா புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுச்சா, அதனால நான் கிரவுண்ட்ல விளையாடலான்னு வந்தேன். நான் பெஞ்ச்ல உட்காந்துருந்தேன் பாரு, அப்படியே ஆரம்பத்துல இருந்து கீழே வந்துருச்சு. அப்ப பார்த்தேன், அதுல இருக்கிற பார்த்தனா உள்ள பார்த்தா ஹவு டு யூஸ் இட் பாடி எல்லாரும். ஆஹா டி என்னடா இது எப்படி போட்டுருக்கு? இதுல யாரோட பேர் இருந்தாலும் அவங்க 24 மணி நேரத்துல செத்துருவாங்களாடா. சரி நம்ம எழுதிடலாமா? யார் பேரு? கேசவ பேர் தான். இந்த எழுதிக்கோ. இவ்வளவு உண்மையா அதான் உண்மையா இருக்காரு. இப்ப 4th ஸ்ட்ரீட்ல செத்து கிடக்குறான். இப்ப நம்ம எழுதணும்னு வச்சுக்கீங்க, அவன் 24 hours அப்புறம் தான் டிராஸ் ஆவான். அப்புறம் அது அப்புறம் நம்மளுக்கு தெரியும். அதானே ஒரு நிமிஷம் இங்க இன்னொரு இது இருக்கு படிக்கிறேன். டேய் இது இன்னொன்னு என்ன தெரியுமா போட்டிருக்கியே? இப்ப இவரு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப கேஷவ்னு மட்டும் பேர் போட்டோம்னா அவன் 24 மணி நேரத்துல செத்துருவான். இப்ப கேஷவ்னு போட்டு இப்ப அவன் நாளைக்கு 8:30ல செத்துருவான், அவன் இந்த ஒரு நிமிஷத்துல செத்துருவான் அப்படி நம்ம போட்டோம்னா அப்பவே அந்த நேரத்துல செத்துருவான். ஏய் கேஷவகாண்டா, ஏய் கேஷவகாண்டா, என்ன பண்ணா? டேய் எல்லாம் இந்த நோட் நான் தான் காரணம். இது தூக்கி விட்டா எல்லாம் முடிஞ்சிரும்டா. ஏய் வேண்டாம்டா, இது பின்னாடி யூஸ் ஆகும்டா. அம்மா வரட்டங்க. வீட்ல தண்ணி குடி போயிருக்கேன்னு சொன்னேன்டா. யாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். டேய் இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்டா. சரி ஓகே, நம்ம இத பத்தி நாளைக்கு பேசலாம். சரி ஓகே பைடா. பைடா. தம்பி சைக்கிள் விட்டுப்பா. ஏன்னா எனக்கு சைக்கிள் வேணும். அதான் ஏன்? ஏய் எனக்கு வேண்டாம், 1000 கேள்வில கேட்கக்கூடாது. சரி உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஏன் சைக்கிள் வேணும் பேரா? ஆமாண்ணா பரத்ரா.
பரத் எங்கடா? சொல்றா பரத் எங்கடா? என்னடா ஆச்சு? ஏய் பரத் எங்கடா? என்னடா ஆச்சு? சொல்றா. சொல்லு. அவனை தெரியாம நான் கொன்னுட்டேன்டா. எதை கொன்னுடியா? ஏன்டா கொன்ன? ஏன்டா கொன்ன? என்ன அடிக்கிற? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? பின்ன உனக்கு கொல்ல வேண்டாம்டா. அரட்டில பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? அம்மா நீ ஏன் பரத்த கொன்னா? டேய் நேத்து நைட்டு இன்னொருத்தன் பரத்னு ஒருத்தன் வந்தான்டா. அவன் என்கிட்ட தகராறு பண்ணான்டா. அவனை தள்ளி வேற விட்டான். அதனால கோவத்துல அவனோட பேர் எழுதின பாரு. அப்படியே இன்னும் நம்ம ஃப்ரெண்டு பரத் இருக்கான்ல, அம்மா தெரியும். அவனை நான் பாத்துட்டேன்டா. ஓ அப்படியா? சரி வா போலாம். டேய் வைத்தி, வாடா. டேய் அடுத்து இந்த நோட்டை வச்சு என்னடா பண்ணலாம்? வா நம்ம நடந்துட்டே அந்த விஷயத்தை பத்தி பேசலாம். மெசேஜ் பண்ணாம இருக்கணும்டா. டேய் ஆமாண்டா, நம்ம ஏற்கனவே நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை கொன்னுட்டோம்டா. ஆமாண்டா. அடுத்து இந்த டெஸ்ட் நோட் வச்சு என்னடா பண்றது? டெஸ்ட் நோட்டா? என்னதுப்பா அது? ஆமா நீங்க யாரு? சொல்லுங்க. நான் இங்க ஒரு 3 கொலை நடந்திருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் ஏதோ டெத் நோட்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அது நாங்க விளையாடுறது சார். அப்படியா? ஆமா சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார். நீ வாடா போலாம். அதான்.